Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அல்லது சிசி அக்கௌண்ட் ஓடி அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக இருந்தது அப்படின்னா நீங்களே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஒரு புதிய ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு நீங்கள் ஒரே ஒரு ஓனர் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் ஓனர் அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்களே பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பின் பெயர் என்ன, அதில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் வெப்சைட் வந்துட்டு இங்கே பாருங்கள், நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்துருக்கும். இதில் இங்கே பாருங்கள், IndSmart Biz இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு நெட் பேங்கிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் பெயர் கார்பரேட் நெட் பேங்கிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் IndSmart Biz BIZ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்காக இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் IndSmart Biz அப்படின்னு வச்சுருக்காங்க. நார்மல் IndSmart பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பப்ளிக்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணணும். IndSmart Biz நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரஸ்ட் அக்கௌண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சில் நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி தான் உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல் நீங்கள் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு இப்படி வந்துடும். உங்களுக்கு கார்ப்பரேட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். கார்ப்பரேட் ஐடி யூசர் ஐடி அப்படின்னு கேட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதற்கு மேலே பாருங்கள், இஃப் யூ ஆர் ஏ நியூ யூசர் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கார்ப்பரேட் சிஃப் அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. கார்ப்பரேட் சிஃப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய CAF நம்பர் தான் உங்களுடைய கார்ப்பரேட் சிஃப். உங்களுடைய அக்கௌண்ட்டில் சிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஃப் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுடைய கஸ்டமர் சிஃப் ஐடி, உங்களுடைய கம்பெனி நேம், உங்களோட கம்பெனி அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆகி வந்துடும். அந்த கஸ்டமர் சிஃப் ஐடிக்கு மேலே உங்களுடைய யூசர் ஐடி டைப் பண்ண சொல்லுவாங்க. அங்கே உங்களுடைய கடையின் பெயரை நீங்கள் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஐ ஹேவ் ரீட் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, அதுக்கு ஒரு இன்னொரு OTP வந்திருக்கும் இமெயில் ஐடிக்கு. அந்த OTP பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு குறைந்தபட்சம் 8 கேரக்டர் இருக்கணும், ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் செட் செக்யூர் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், அல்லது உங்களுடைய கடையின் பெயரை நீங்கள் கொடுக்கணும், அல்லது உங்களுடைய பெயர் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயரும் கொடுத்துக்கலாம். கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட், யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் உங்களுடைய CAF ஐடி, யூசர் ஐடி, ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கும். அதற்கு கீழே படித்து பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், யூ கேன் நவ் லாகின் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அவர் பேங்கிங் சர்வீசஸ். To activate the transaction facility, please download, sign and submit the PDF document available below at your branch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த டவுன்லோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் சைன் போட்டு உங்களுடைய பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். CAF ஐடி நோட் பண்ணிக்கோங்க. CAF ஐடி அப்படிங்கிறது தான் உங்களுடைய கார்ப்பரேட் ஐடி. யூசர் ஐடி அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதான் உங்களோட யூசர் ஐடி. டவுன்லோட் பண்ணி பிரான்ச்சில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஈஸியாக வித்தின் 5 minutesல இந்த IndSmart Biz அப்படிங்கிற ஆப்லேயும் பண்ணிக்கலாம்.
வெப்லேயே நம்ம பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஏதோ குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.